ஏய் லோக்கல் என்ன கூப்பிட்டியா? ஒரு சில நிமிடங்கள் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். இன்று என்னுடைய அம்மா கிரியேஷன் நிறுவனத்தின் 25வது வருடம். என்னுடைய அனுபவத்தில் இது 30 வருடம். 30 வருடங்களுக்கு முன் சினிமா எடுக்கிறதுனா எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டம், அதுக்கு ஊர் பக்கம்லாம் எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி சினிமா எடுக்கணும், பணம் வேணும்னு கேட்டேன் எங்கள் வீட்டில். இந்த மாதிரி ஒரு 3.5 லட்ச ரூபா இருந்தால் படம் எடுத்துடலாம், ஃபஸ்ட் காப்பி 20 லட்ச ரூபா தான் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு ஒரு வியாபாரம்லாம் போட்டு சொன்னேன். ஸோ அன்றைக்கி ஒரு வால்பை மாதிரி ஒன்று இருக்கு, அப்போல்லாம் பெரிய அந்த வேலட் பிரிஃப்கேஸ்லாம் இல்லை, இடுப்பில் கட்டுற வால்பையில் எங்கள் அப்பா 3.5 லட்ச ரூபா பணம் போட்டு பேக் பண்ணி இடுப்பில் கட்டி விட்டார். அதுக்கு மேலே பேண்ட்டு போட முடியல, ஸோ ஒரு வேஷ்டி கட்டிட்டு அப்போ கோவிச்செட்டிப்பாளையத்துலேருந்து நேராக பஸ் இல்லை, சேலம் பஸ்ஸு மாதிரி அந்த வால்பையில் 3 லட்ச ரூபாயோடு சென்னைக்கு இறங்கி சினிமா எடுக்கணும்னு வந்தேன். அந்த வால்பையில் பணம் போட்டு அமிச்சேன். எங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னை நம்பி ஒரு 3.5 லட்ச ரூபா ஊர்லேருந்து கொடுத்தாங்கன்றது அது என் மேலே அவங்க முடிச்சிருந்த அன்பு, நம்பிக்கை. அதற்கு பாதகம் இல்லாத அளவுக்கு அவர்களுக்கு இன்றைக்கு 25 படங்கள் அந்த நிறுவனத்தை நடத்தி 18 படங்களை எடுத்து 17 படம் எடுத்து 18ஆவது படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எத்தனை முறை சறுக்கினாலும் அத்தனை பேருடைய ஆதரவோடும் மீண்டும் மீண்டும் இழந்து இந்த சினிமா தொழில் மீது காதலால் இதை செய்து கொண்டே இருக்கிறேன். இந்த இடத்துல இதற்கெல்லாம் என்னுடைய ஆசானாக இருந்து இந்த திரையுலகில் என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு அங்கீகாரம் இந்த அண்ணன் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களை இந்த இடத்துல நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். அதே போல் நான் மிகவும் சோர்ந்து விழுந்தபோது ஒரு 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு என்னை கை கொடுத்து தூக்கிவிட்ட பிரமிட் சாய்மரா சாமிநாதன் அவர்களை இந்த இடத்துல நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். இந்த காலகட்டங்கள் எல்லாம் எனக்கு எல்லா நேரத்திலும் உறுதுணையாக இருந்த என் அன்புக்குரிய விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், குறிப்பாக என்னுடைய எல்லா சர்க்கிள்களையும் எந்த நேரத்திலையும் எனக்கு தோள் கொடுத்துடைய என்னுடைய ஃபைனான்சியர்ஸ், நடிகர்கள், அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குநர்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் நின்று நினைவு கூறுகிறேன். ஏன்னா 25 வருஷம் போராட்டத்தை நான் ஒருத்தன் மட்டுமே செய்கிறதில்லை, அத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ பேர் எங்கிட்ட அன்பாக இருந்ததுனால தான் அதை என்னால் செய்ய முடிஞ்சுது. அதை நிறுத்தி இன்றைக்கு செய்ய வந்திருக்கிற இந்த படத்தில் கடவுள் இருக்கான்ற குமார் இந்த படம் நான் எடுக்க வந்திருக்கேன். ஸோ இந்த படத்தை பற்றி உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லணும். ராஜேஷ், நான் என்னுடைய 30 வருஷ கேரியரில் பார்த்தேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் ஃபார் ப்ரொடியூசர்ஸ். நான் ரொம்ப பெருமையாக எல்லா மேடையிலும் வெங்கட் பிரபுன்னு பேசுவேன். அவனை தாண்டி இன்னொருத்தர் என்னை இம்ப்ரெஸ் பண்ண நினைப்பேன். அப்படி தாண்டி இம்ப்ரெஸ் பண்ணவர் தான் ராஜேஷ். ஒரு ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். வெங்கட் பிரபு சத்தமாக இருப்பானே ஒரு சைலண்ட் வெங்கட் பிரபு தான். அவர் அமைதியாக சிரிச்ச சுபாவமாக எந்த டென்ஷனும் இல்லாமல் ப்ரொடக்ஷனுக்கு என்ன வேணும், என்ன கஷ்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சு ஆர்டிஸ்ட் எப்படி டீல் பண்ணும் எல்லாமே அவர் அவர் வயசுக்கு மீறி மெச்சூரிட்டியோட அற்புதமாக டீல் பண்ணார். அவரோட ஒரு படம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தொடர்ந்து அவரோட படம் பண்ண வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு அவருக்கே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர் இன்றைக்கி என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சு பேலன்ஸ் பண்ணி எடுக்கிற டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி இருக்காங்க, கொஞ்சம் கம்மி. ஒரு சார், ரவிக்குமார் சார்லாம் ஒரு காலகட்டத்தை ஆண்ட மாதிரி அந்த 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 இதில் இருக்கிறதுல இன்றைக்கி டெஃபினட்டாக குறிப்பிடத்தக்கக்கூடிய மிக முக்கியமான டைரக்டர் ராஜேஷ். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மொத்த இண்டஸ்ட்ரிக்கும் நீங்கள் உங்களை பாராட்டும். நான் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் எல்லா பக்கம் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்க, எப்படி ஆர்டிஸ்ட்டை டீல் பண்ணுறீங்க, எப்படி ப்ரொடக்ஷன் டீல் பண்ணுறீங்கன்னு. தேங்க்யூ ராஜேஷ். அதே மாதிரி ராஜேஷ் கிட்ட பண்ணும்போது நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார், அதை அவர் உடனே பண்ண முடியாமல் இருந்தது. நான் சொன்னேன் இந்த சப்ஜெக்ட் கொடுங்க, நான் வெங்கட் பிரபு வச்சு படிக்கிறேன். எடுத்துக்கேன் சார், உடனே கொடுத்தாரு. அந்த படம் தான் இப்போ இவரோட ஸ்கிரிப்டில் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணி அடுத்து நம்ம பண்ண போகிறதா இருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு விரைவில் டீட்டெயிலாக அறிவிக்க இருக்கோம். ஜிவி பிரகாஷ் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஹீரோ. ஒரு சப்ஜெக்ட் ராஜேஷ் சொன்னார், இந்த சப்ஜெக்ட் சொல்லிவிட்டு இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க சின்னதாக சொன்னாங்க. நான் அதை ரொம்ப பெருசாக்கி சொன்னேன். நான் இல்லை, எனக்கு இப்படி தான் ஆர்டிஸ்ட் வேணும், எனக்கு இந்த இடத்துல பிரகாஷ் ராஜ் தான் இருக்கணும், இதுக்கு ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் போட முடியாது, எனக்கு ஒரு கேரக்டருக்கு எனக்கு இங்கே வேணும், இங்கே ஆர்ஜே பாலாஜி வேணும், இங்கே ரோபோஸ் வேணும், எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி எல்லாத்தையும் பெருசு பண்ணோம்.
அவங்களும் ரொம்ப சந்தோஷமாகி, சார் நீங்கள் நாங்கள் வந்து ஒன்று சின்னதாக சொன்னால் நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்க, அப்போ நாங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், நாங்களும் எங்களுடைய ஸ்டேக்கில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நாங்கள் பர்சன்டேஜில் உள்ள உங்களோட சப்போர்ட் பண்ணுறோம், எனக்கு கூட நின்னாங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கி சினிமாவில் நடக்கவே முடியாது. ஆனால் நம்பவே முடியாது உண்மை, ஆனால் உண்மை. அந்தளவுக்கு நான் ப்ரொடக்ஷன் இன்வால்மெண்ட் காமிச்சோன்னே அவங்களின் ராஜேஷும் ஜீவியும் நாங்களும் உங்களோட இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிக்கிட்டு என் பட குவாலிட்டிக்காக ஏற்றுனாங்க எல்லாருமே. நான் எங்களுக்கு கொடுத்தா போடுங்க, என்ன வேணால் படம் எடுத்துகிட்டு போகணும் அவங்க சொல்லவே இல்லை. இந்த படம் எடுங்க, இவ்வளோ காஸ்ட் ஆகுமா, நாங்கள் கூட நிற்கிறோன்னு சொன்னாங்க. அதனால் இந்த படத்தோட பட்ஜெட் திருப்பியும் அப்படியே 2 மடங்கு அதிகமாக்கி அந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ கடைசி நாள் வரைக்கும், கடைசி நிமிடம் வரைக்கும் ஒரு சின்ன கௌரவ இடம் வேண்டாம், சரளாமா வேணும்னா சரளாமா பேசி போட்டு ஒன்றுக்கும் நாங்கள் செஞ்சோம். அந்த வகையில் எந்த விதமான ஒரு இத்தினோண்டு மனசங்கடம் கூட இல்லாமல் முழுமையாக நான் ஒரு சரோஜா எடுத்தது போல் ஒரு திருப்தியாக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கடவுள் இருக்கான் குமார். அந்த வகையில் நான் ஜிவி பிரகாஷ்க்கு அவர் கொடுத்த ஒத்துழைப்புக்கு, அவ்வளவு சின்ன பையன் அவ்வளோ அடி ஃபைட்டில் சாங்கில் எல்லாத்துலேயும் அடி வாங்கி ரத்தம் சுட்ட கூட பேண்டேஜை போட்டுக்கிட்டு ஃபாரின்லாம் வந்து சாங்கெல்லாம் ஆடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண அப்படி அந்த மன உறுதி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு தனுஷ் சாருக்கு வந்து என்ன ஒரு போராட்ட குணம் இருக்குமோ நடிப்பில் அந்த குணம் வந்து ஜிவி பிரகாஷ்க்கு இருக்குது. அந்தளவுக்கு அவர் நல்லா வருவார் நிச்சயமாக. ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசர், ஆக்டர். எந்த விதத்தில் ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட அவர்னால ஒரு டிலேவோ பிரச்சனையோ சங்கடமோ எதுவுமே வராமல் அனுபவமாக நடந்துக்கிட்டார். அவருக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி அந்த படத்தோட ஹீரோயின்ஸ் ஆனந்தி, அது வந்து சும்மா ஒரு நம்ம வீட்டு புள்ள மாதிரி ஸோ ஸ்வீட், ரொம்ப டிசிப்ளின், ஒன்றுமே தெரியாது, இருக்கிற இடமே தெரியாது, ரொம்ப அற்புதமாக விஷயம். ரொம்ப சந்தோஷமாக உங்களோட ஒர்க் பண்ணது. சும்மா எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை பார்த்துக்கிற மாதிரி நாங்களும் பார்த்துக்கிட்டோம். அந்த வகையில் ஆனந்தியோட வேலை செஞ்சதும், ஆனந்தி வந்து இந்த சினிமாவில் நிறைய பிரைட் ஃப்யூச்சர் உள்ள ஒரு பொண்ணாக இருக்கும் டெஃபினட்டாக. நல்ல பர்ஃபார்மர், நல்ல பிஹேவிங், எல்லா விதத்துலேயும் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்த ஆர்டிஸ்ட். அதே போல் நிக்கி கல்ராணி, அது மாதிரி ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ஆட்டிடியூடு உள்ள ஒரு பொண்ணு. அது நான் வந்து பிகினிங் ஸ்டேஜில் குஷ்பு பார்த்த மாதிரி இருக்குது. பலன்னு பேசிக்கிட்டு துருதுன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒரே கலாட்டா பண்ணுற ஒரு நல்ல பொண்ணு. அவங்களும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கோஆப்ரேட்டிவாக இருந்து நல்ல படத்தை பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜே பாலாஜி, அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும். ரோபோ சங்கர், அவர் இன்றைக்கி வெரி ட்ரெண்டி மேன், அவரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தாங்க. முட்ட ராஜேந்திரன், சிங்கம்புலி, எல்லோரும் பியூட்டிஃபுல் ஒர்க். எல்லாத்துக்கும் சரளாமல், எல்லாத்துக்கும் மனோபலா, உருவசி, எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். பட் எல்லோரும் இதை ஒன்று முக்கியமான அந்த ஆர்டிஸ்ட்லாம் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே, இவங்க எல்லாருமே வெரி கோஆப்ரேட்டிவ் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் யாரையும் பார்த்து ஈகோப்படாமல் அவங்க வாங்குறாலும் இவங்க வாங்குறாலும் யோசிக்காமல் சரியான அளவில் மிக நியாயமான சம்பளங்களை வாங்கி கொண்டு வேலை செஞ்சவர்கள் அப்படின்றது அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா நிறைய இடத்துல அவங்க வாங்குறாங்க, நான் வாங்குறேன், இவங்க வாங்குறாங்க, வர அந்த கம்பேரிஷன் நிறையா இருக்குது. இந்த டீமில் யாருமே அப்படி பண்ணலை. எல்லாருமே ரொம்ப ரீசனபுளாக ஒரு ப்ரொடக்ஷன், இந்த படம் இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி வாங்கி பண்ணாங்க. அந்த வகையில் மொத்த டீமுக்கும் யாராவது விட்டு தான் மன்னிச்சுங்க, அவ்வளோ பேருக்கும் நன்றி. இந்த என்னுடைய பயணத்தில், நீண்ட பயணத்தில் என்னோடு பயணித்த என்னுடைய பத்திரிகையின் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ஆன்லைன் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் சக்தி சரவணன், வைரபாலன், எல்லாத்துக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்து எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்த என்னுடைய நண்பன் ஜோதிக்கு நன்றி. அதே போல் என்னுடைய இந்த இவ்வளோ 30 ஆண்டு கால பழக்கத்தில் என்னோட 2 பேர் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த டே 1 எங்களோட ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய எல்லா விதமான நல்லது கெட்டதுலையும் கலந்துக்கிட்டு என் கூட தோளுக்கு தோள் கொடுக்கக்கூடிய என் நண்பர்கள் ராம்வாசு, வெங்கட், 2 பேருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தேதோ சீனியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட். இன்றைக்கி இருக்கிற பாலா, திலீப் உட்பட அத்தனை பேரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. பிஆர்ஓ ஜான்சன் உட்பட அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போதே இந்த படம் நல்லா வரும்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக பேசி இந்த படத்தோட காஸ்ட் என்னங்கிறது ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன மார்க்கெட் அப்படின்னு யோசிக்காமல், இந்த படம் உங்களுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுது, இதுக்கு போனால் இப்படி விலை வரும், இதுக்கு வாங்கினா தான் கட்டுப்படியாக நான் சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டு முழுக்க விநியோகம் செய்யும் என்னுடைய தம்பி 7G சிவாவுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்தோடனே அது எவ்வளவு முடியுமோ அது அவங்களுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும், அதில் தான் பேசுவாங்க. இது அப்படி பேசலை. என்னுடைய கணக்கை கேட்டால் இவ்வளோ தான், என் தம்பி கேட்டால் எவ்வளோ விஷயம் சொன்னேன் நான். அப்போ இதுக்கு நான் வியாபாரம் பண்ணித்தரேன், இதுக்கு மேலேயும் பண்ணி நான் ரிலீஸுக்கு முன்னாடி உங்களுக்கு 1 கோடி ரூபா லாபம் பண்ணித்தரேன் என்ற உறுதிமொழியோடு என்னோட இந்த படத்தை எடுத்து வெளியிடுறோம். அதெல்லாம் எங்களுக்கு பெரிய என்கரேஜிங்காக இருக்குது. நாங்கள்லாம் மொத்தம் அவனு உள்ளே வந்து டிசைன்லேருந்து எல்லாத்துக்கும் கூடவே இருந்து பார்த்துட்டு ஓடியாட்டு அந்த அளவுக்கு வந்து
நன்றிக்குரிய என்னுடைய அன்பு சகோதரன் சிவாவுக்கு நன்றி. அதே போல் இந்த படம் எடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப நீண்ட நண்பர், அவருக்கும் சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லை, வந்து ஆனால் நான் வந்து உங்களோட சேர்ந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கோ ப்ரொடியூசராக வந்து எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரெயினை பெருமளவு எனக்கு குறைத்து கொடுத்த என் தம்பி கரூர் சரவணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு மேன்மேலும் நிறையா படங்களை தொடர்ந்து செய்வோம் என்றும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் சொல்லுங்கள், அதிகமாக நேரம் எடுத்துட்டேன். இது ஒரு 25 வருஷக்கான ட்ராவல் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்து இதில் சில பேரை விட்டுருக்கலாம். அத்தனை பேர் என்னுடைய நண்பர்கள், கூட அந்த நண்பர்கள் அவ்வளோ பேருக்கும் என்னுடைய நன்றி. நான் டே ஒன்லேருந்து ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து சீனு, ராஜு, கதிரேசன், தென்னப்பன், இப்படி நாங்கள் எல்லோரும் பல்வேறு ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு லைஃப்பில் பெரிய ஒரு ராவுத்தருக்கு அப்புறம் என்னுடைய காட்ஃபாதர் மாதிரி இருந்த என்னை வழிநடத்தும் எல்லாமே முரளிதரன் அவர்களுக்கும் இன்னும் பலருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் பெற்றோருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல கோஆப்ரேட்டிவ் ப்ரொடியூசர், ஒரு அழகான ஹீரோ, 2 அழகழகான ஹீரோயின்ஸ், 4 டீசரையுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடிஞ்ச ஒரு இயக்குனர், கடவுள் இருக்கான் குமார். இதுக்குள்ளே சக்ஸஸ் இருக்கான் குமார். தேங்க்யூ. என் நண்பர் அண்ட் மிகச்சிறந்த தயாரிப்பாளர் சிவா சாருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 18 படம் தான் ரொம்ப கம்மி, 25 படம் நான் நினச்சேன் செலிப்ரேட் பண்ண போகிறோன்னு. ஸோ வெகு விரைவில் உங்களோட 25வது படமும் தமிழ் சினிமாவில் வரணும். வாழ்த்துக்கள். மனம் மேலும் மேலும் பல வெற்றிகள். கடவுள் இருக்கான் குமார் முதலேருந்தே இந்த ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா படத்துக்கும் ஜிவி சாரினுடைய எல்லா படத்துக்கும் அவருடைய டைட்டில்ஸ், அந்த டைட்டில்லாம் அவர் தான் டிசைட் பண்ணுவார். இந்த படம் மட்டும் இல்லை, என்கிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேசும்போது எடுத்த உடனே டைட்டிலோட தான் பேசுவார் ஜிவி. இந்த மாதிரி சார் இதுதான் டைட்டில் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஆச்சரியம் கிடைக்கும். என்ன இந்த மாதிரிலாம் அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு படம் வெற்றிக்கு டைட்டில் எந்த அளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாநாயகனை மட்டும் இல்லாமல் அதனுடைய எல்லா விஷயத்திலும் இறங்கி இன்வால்வ் ஆகிட்டு இன்றைக்கி ஒரு மியூசிக் ப்ளஸ் ஆக்டிங்கில் நல்ல ஒரு சாதனைகளை படைத்து வரும் ஜிவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவில் வந்து 2 மியூசிக் டைரக்டர்ஸ் இன்றைக்கி பெரிய நடிகர்களாக வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். விஜய் ஆண்டனி சார் ஒரு சைட்லனா, இந்த சைடில் ஜிவி பிரகாஷ், 2 பேருமே கலக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படி தான் சொல்லுவேன் நான். ஏன்னா மியூசிக்லாவும் கலக்கிறாங்க, ஆக்டிங்லும் கலக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த இயக்குனர் ராஜேஷ் எம். அவருடைய எல்லா படமும் வந்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். இந்த படத்தில் 4 டீசரும் நான் நம்பவே இல்லை. 4 டீசர் போடுங்க, நம்பவே இல்லை சார். நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனில் ட்ரெய்லரே போட மாட்டேன்றாங்க, டீசரே போட மாட்டேன்றாங்க, ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு டீசருக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஜாக நினச்சா திடீர்னு டீசர் மேலே டீசர், டீசர் மேலே டீசர் போட்டு எங்களை பயங்கர சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே விதவிதமான டீசர்ஸ் அண்ட் டீஸ் பண்ணல, எங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணி வச்சுருக்கீங்க. அண்ட் மேடம் இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே இந்த என்ன சொல்கிறது, மக்களை கம்ப்ளீட்டாக என்டர்டெயின் பண்ண போகிற இந்த டீம், ரைட் ஃப்ரம் ஆர்ஜே பாலாஜிலேருந்து ரோபோ சங்கர்லேருந்து அண்ட் ஹோல் டீம் சிங்கம் போலீஸார்லேருந்து எல்லாருமே பயங்கரமாக கலக்கியிருக்கேங்க. டயலாக்ஸ் எல்லாம் பயங்கர கலக்கியிருக்கு. பிரகாஷ் ராஜ் சாரும் சேர்ந்து கலக்கியிருக்காரு. காமெடியில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. 2 ஹீரோயின் ரொம்ப ரேராக தான் படத்தில் கிடைக்கும். ஜிவி சாருக்கு இந்த படத்திலே கிடச்சிருக்கு. 2 பேருமே பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ். நிக்கி கல்ரானியும் சரி, ஆனந்தியும் சரி. இந்த ஒரு டீம் சக்தி சரவணன் சார்லேருந்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிய டீமாக அமைஞ்சிருக்கு. ஒரு நான் நினச்சேன் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஆரம்பிக்கும்னு நினச்சேன். அவர் மிகப்பெரிய பட்ஜெட்டில் சிவா சார் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மாபெரும் வெற்றியடைய என்னோட பிரார்த்தனைகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. உங்களோட நீங்கள் சொன்ன மாதிரி கிக்கு இல்லை, ஆக்சுவலாக டாஸ்மாகில் ஒரு சீன் கூட ஷூட் பண்ணல இந்த படத்தில். அது முதலே சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக கடவுள் இருக்கான் குமார், இந்த டைட்டில் வந்து ஜிவி சொன்னார். ஸோ இந்த டைட்டில் சொன்னதுலேருந்து எல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்கு இந்த படத்துக்கு. ஸோ ஜிவிக்கு ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த விஷயத்துக்கு. ஏன்னா ஒரு அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாலிட்டி நான் பார்த்ததில். ஸோ எந்த டைமில் போனாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடய இருப்பார். அவரோட பேசிட்டு வெளில வந்தாலே நமக்கே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தொத்திக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர், ஹீரோ. ஆக்சுவலாக அவருடைய மியூசிக் நான் பெரிய ஃபேன். ஆக்சுவலாக மதுராசப்பட்டினம், அப்புறம் தெய்வ திருமகள், இன்னும் நிறைய படங்கள். ஸோ அவரோட மியூசிக் ஒர்க் பண்ணுறது எனக்கு இன்னொரு அடிஷ்னல் ஆக்சுவலாக ஒரு சந்தோஷம். ஸோ நல்லா வந்திருக்கு. ஒரு ஆல்பமாக நல்லா
ஆக்சுவலாக பண்ணியிருக்கோம். ஒரு ஹீரோவாக அவரோட எனர்ஜி லெவல் ஆக்சுவலாக த்ரிஷா நயன்தாரா டார்லிங்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயினாக பசங்களுக்கு ஆக்சுவலாக காலேஜ் பசங்கள்லாம் நிறைய ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஹீரோ தேவைப்படுச்சு. ஆக்சுவலாக ஒரு யங் ஹீரோ வந்து இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ உடனே நான் ஜிவி கிட்ட போய் பேசினேன். ஜிவி ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டு ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக அம்மா கிரியேஷன் சிவா சார் நான் சொல்லி ஆகணும், அவருக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரில. என்னை பற்றி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னா, இந்த படம் பிளான் பண்ணிவிட்டு நான் அவர்கிட்ட போகும்போது அவரோட 25th இயர்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த படம் டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிது அப்படிங்கிறப்போ எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் 25 வருஷம் தொடர்ந்து படம் எடுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அந்த இயரில் ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டு தான் அவர். அப்படி தான் வந்து ஜிவிக்கிட்டையும் எங்ககிட்டையும் எங்கள் டீம் எல்லாருக்கிட்டையுமே வந்து பழகியிருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு படம் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணால் எனக்கு என்ன கம்ஃபர்ட் லெவல் இருக்குமோ, எனக்கு என்ன வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்குமோ, அது வந்து இந்த படத்தில் எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக எந்த விஷயத்துலையுமே தெரியல, நான் தான் வந்து வாலண்டியராக அவரை தேடி போய் சார் ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த கேரக்டருக்கு இவங்களோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்லாம் சொல்லியிருக்கோம். அவர் எல்லாமே பெருசாக தான் யோசிச்சிருக்காரு. நாங்கள் ஆரம்பத்தில் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு நிறைய சின்னதாக தான் போய் பேசினோம். அவர் தான் இல்லை இந்த கேரக்டருக்கு பிரகாஷ் ராஜ் சார் பண்ணால் நல்லாயிருக்கும், நான் பேசி உங்களுக்கு எப்படியாவது ஆக்சுவலாக ஓகே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ சங்கர், சிங்கமொழி எல்லாருமே வந்து பேசி அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணார். ஸோ ஆக்சுவலாக சார் நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் நான் படம் பண்ணால் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னீங்க. நானும் அதே தான் சார் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக பண்ணுவேன். உங்களோட லாங் டேர்ம் ட்ராவல் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த படம் நான் பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக சந்தான சார் எல்லோரும் கேட்டாங்க, சந்தான சார் இல்லாமல் நீங்கள் படம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக சந்தான சாரோட பெரிய ஃபேன்ஸ். இந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ண ரோபோ சங்கர், சிங்கம்லன, ஜிவி எல்லாருமே. ஸோ இந்த படத்தில் அவரை பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருந்தோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலாக அவர் ஹீரோ ஆகிட்டார். ஸோ நான் வந்து ரொம்ப அடம்பிடிச்சி கேட்டு சண்டைலாம் போட்டால் எனக்காக அவர் பண்ணியிருப்பார் காமெடினா. பட் நான் அது வந்து நான் கேட்க விரும்பல. ஏன்னா அவர் ஒரு அடுத்த ஸ்டேஜ் அவர் போகிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஹீரோவாக இன்றைக்கி ஜெயிச்சிட்டாரு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்திருக்காரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு டீசர் வந்து இப்போ வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு ரோட் மூவி, ஆக்சுவலாக கடவுள் இருக்க குமார் வந்து ஒரு ரோட் மூவி பண்ணியிருக்கோம். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கும், அந்த நம்பர் பிளேட்டு, அப்புறம் அந்த நேம் போர்டு, டிஸ்டன்ஸ் போர்டு எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு ரோட் மூவி பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே லவ், ஆக்சுவலாக காமெடி, ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைமே ஒரு ரோட் ஃபிலிம் பண்ணுறேன். அதுவே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய மற்ற படங்கள் எப்படி ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். ஒரு ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு இந்த படத்தில். என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம் இந்த படம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண இந்த கடவுள் இருக்காங்க மாதிரி டீம், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Locality boys, locality boys, locality boys, locality boys. பெரிய ஹிட்டான டீசர் பார்த்தீங்கன்னா ஓகே அந்த ஒரு சரக்கு கிளாஸை கசக்கி போட்டுட்டு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு மச்சான் அவங்க ஃபிகர் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு கிக்கு வரும். தலைவா படத்தில் வாங்கினா வணக்கங்க நான் சாங்கில் ஆடணும். நான் ஆனதை பார்த்து நான் எவ்வளோ சிரிச்சேனோ அதே மாதிரி அவர் ஆனதை பார்த்து நான் சிரித்தேன் பயங்கரமாக. அவர் டைலாக்கே அவர் வச்சு ஓட்டியிருக்கார். தயவுசெய்து கண்ட்ராவி டைலாக் திருப்பி சொல்லிட்டாங்க அப்படின்னு.